முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வன்முறை சம்பவத்தில வந்து எல்லாருமே உயிரோட இருக்காங்க. அந்த பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்களோட வாய் மட்டும் அந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து அடிச்சிருக்கான் அருவாள் வச்சு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சேஃபா இருக்கான். குழந்தைகள் பாதுகாப்பு நிலையம்னு ஒண்ணு இருக்கும். அங்க அந்த பையன் பாதுகாப்போட இருக்கிறான். அதுக்கப்புறமா இந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணார்ல. ஒரு ஒரு ஹாஸ்டல்ல வந்து ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு நடந்ததாக சொல்லி. அந்த வீடியோ வந்து ரொம்ப பழைய வீடியோ. 2025ல வந்து எடுத்தது. அப்புறமா அந்த ஹஸ்பண்டுக்காரன் வந்து இவங்க இந்த அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃப் வந்து ஆஃபீஸில் வந்து மற்ற நபர்கிட்ட பேசுனதுனால, அதுக்கப்புறம் இந்த இந்த சலூன் அந்த ஹேர் கட் பண்ணுற இடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஹேர் கட் பண்ணுவாங்கள்ல, அங்கெல்லாம் போனதுனால அவர் பயங்கரமாக கண்டிச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா தற்கொலைத்தனமாக நடந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது இது அது அது அந்த கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து தலையில் வந்து மொட்டைலாம் அடிச்சிருக்காரு. அவ்வளோ வன்மமாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய சூடுலாம் வச்சுருக்காரு அவர் குழந்தை. அந்த ஹஸ்பண்ட் நபர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காரு. நிறைய பொய்யான விஷயம் சொல்லியிருக்காரு. அண்டு பழைய பழைய வீடியோவை வந்து புதுசாக நடந்த மாதிரி நம்மக்கிட்ட காமிச்சு நல்லா மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஹஸ்பண்ட் நபர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸ்கிட்டையும் நல்லா பேசுவாராம், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவாராம், நெருக்கமாக இருப்பாராம். அண்டு அவரோட ஒய்ஃபோடைய நண்பர்கள்கிட்டயும் நண்பிகைக்கிட்டேயும் ரொம்ப நல்லா பேசுவாராம். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பேசக்கூடாதான், இவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணுமா. அண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் தான், ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு மேல் சாவனிஸ்ட். ஸோ இந்த மைண்ட் செட் உடைய நபர் தான் இவர். மொட்டை அடிச்சதெல்லாம் ரொம்ப தப்பு.